கூண்டோடு தாவேகா வேட்பாளர்கள் 41 பேர் வாபஸ். அதிர்ச்சியில் விஜய். தாவேகாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. மிகப்பெரிய சிக்கலில் விஜய். இரவோடு இரவாக நடந்த ட்விஸ்ட். அதாவது தமிழக அரசியல் களம் என்பது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது தீவிரமாகி செயல்பட்டு வருகிறது. அரசியல் தலைவர்களும் அரசியலில் முதன்மை நிர்வாகிகளும் தீவிர பிரச்சாரங்களில் அவரவர்கள் கட்சிகளுக்காக ஈடுபட்டு வரும் இந்த நேரத்தில் விஜய் நடத்தி வரும் தேர்தல் பிரச்சாரம் என்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக தினமும் மாறி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி உள்ளிட்டவர்களே நேர்த்தியாக பிரச்சாரம் செய்து வரும்போது விஜயின் பிரச்சாரம் மட்டும் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் விஜயின் பிரச்சாரத்தின் போது விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த குடும்பத்தோடு ஒரு நபர் பைக்கில் கீழே விழுந்தார். அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது காவல்துறை ஒருவரின் காலில் ஆதவ் அர்ஜுனா சென்ற வாகனம் ஏறி இறங்கியதால் அந்த காவலரின் கால்கள் உடைந்தது. இப்படியாக விஜய் கட்சியின் பிரச்சாரங்கள் மட்டும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்து வருகிறது. அதே சமயம் விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த பெண் ஒருவரை அந்த பக்கமாக செல்லும் இன்னொருவர் எச்சரித்திருந்தார். இப்படி செய்தால் உயிர் போய்விடும் என்று அந்த நபர் அந்த பெண்ணிடம் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த பெண்ணோ அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அந்த நபரை போட்டு தவறான வார்த்தைகளில் திட்டிவிடுவார். ஆகவே இதுபோன்ற பல சம்பவங்கள் விஜயின் பிரச்சாரத்தில் மட்டும்தான் நடக்கிறது. இதுபோக ஆங்காங்கே சிறு சிறு விபத்துகளும், அந்த விபத்துகளில் சிலர் காயங்களும் சிலர் படுகாயங்களும் அடைந்து வருகின்றனர். அந்தளவுக்கு விஜயின் பிரச்சாரங்களில் மட்டும் பல பிரச்சனைகள் தலை தூக்கி வருகிறது. இதன் காரணமாக விஜயின் பிரச்சாரத்திற்கு மொத்தமாக தடை விதிக்கலாமா என்று தேர்தல் ஆணையமும் யோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்படியாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுக்கள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகளும் நடந்து கொண்டுதான் வருகிறது. அதுவும் முக்கியமான நிறுவனங்கள் அவர்களது கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அதிலும் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வரும் இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமான கருத்து கணிப்பு நிறுவனமான லோக்போல் சார்பில் நடத்தப்பட்ட புதிய கருத்து கணிப்பின் முடிவு தற்போது வெளியாகியிருக்கிறது. இதில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி விஜயின் தாவேகா மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கடும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் லோக்போல் சார்பில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டுக்கள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், ராமதாஸ் சசிகலா கூட்டணி என்று 5 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் நேரடி போட்டி என்பது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இடையேதான் உள்ளது. ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் திமுகவும், மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று அதிமுகவும் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் லோக்போல் சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் 1,17,000 பேரிடம் கூறிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தற்போது அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக கூட்டணி இந்த முறை 181 தொகுதிகள் முதல் 189 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும், திமுக கூட்டணிக்கு சுமார் 40.1% ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கருத்து கணிப்பால் திமுகவினர் ஹாப்பியாகி உள்ளனர். அதே வேளையில் இந்த கருத்து கணிப்பு அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது. அதன்படி அதிமுக கூட்டணி 38 முதல் 42 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும். இந்த கூட்டணிக்கு 29% ஓட்டுகள் தான் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 10 இடங்களில் வெல்லும். தாவேகாவிற்கு 23.9% வரையிலான ஓட்டுக்கள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் மீண்டும் தனித்து களம் காணும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்காது.
இந்த கட்சிக்கு வெறும் 4.9% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். அங்கு அவர் வெற்றி பெறுவார் என்று கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில் இந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சீமான் போட்டியிடும் தொகுதியிலும் கூட சீமானால் 2வது 3வது இடம் கூட பிடிக்க முடியாது என்றும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதுவும் இந்த லோக்போல் என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனமாகும். இந்த நிறுவனம் வெளியிட்ட பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது திமுகவுக்கு கொண்டாட்டமாகவும் அதிமுகவுக்கு திண்டாட்டமாகவும் மாறியிருக்கிறது. அதே சமயம் இந்த கருத்து கணிப்பில் என்னதான் விஜய் கட்சி 20%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றாலும் கூட பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி சதவீதம் என்பது விஜய் கட்சிக்கு சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வரையிலும் விஜய் கட்சி வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பில் வெளிவந்தாலும் கூட அதுவும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டுள்ளது. அதே சமயம் விஜயின் தற்போதைய தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது பொதுமக்களுக்கு இடையூறாகவும் பொதுமக்கள் மத்தியில் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் தவறாகவும் சென்று கொண்டிருக்கிறது. ஆக தற்போது வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து விஜயின் தற்போதைய பிரச்சனையான பிரச்சாரங்களும் விஜய் கட்சியின் வேட்பாளர்களை அதிருப்தியடைய வைத்துள்ளதாக தெரிகிறது. ஆகவே 40க்கும் மேற்பட்ட விஜய் கட்சி வேட்பாளர்கள் விஜயின் கட்சியிலிருந்து விலக இருப்பதாகவும் அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் இப்போது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே விஜயின் கட்சியால் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் போடப்பட்டு வேட்பாளர்கள் விஜயால் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு வேட்பு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு அந்தந்த தொகுதிகளில் இந்தந்த வேட்பாளர்கள்தான் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போது 40க்கும் மேற்பட்ட தவேக கட்சியின் வேட்பாளர்கள் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிவிட்டு தேர்தலில் இருந்து ஒதுங்குவது என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். அப்படியாக 40க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென வேட்பு மனுவை வாபஸ் பெற்றால் மீண்டும் அந்தந்த தொகுதிகளில் வேறு ஒருவரை நியமிப்பது என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும். ஆகவே இதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக விஜய் கட்சிக்கு உருவெடுத்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் தேர்தல் பிரச்சாரங்களை பற்றியும் இந்த லோக்போல் கருத்து கணிப்பில் வெளியான முடிவுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.